உங்கள் ஷாலினி டிவியில் கணவனை கொல்ல துடிக்கும் மனைவி, காதலனை காப்பாற்ற நினைக்கும் காதலி, இரு பெண்களின் போராட்டம். வெல்லப் போவது யார்? டாக்ஸி வழங்கும் பிரியமான தோழி. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு காண தவறாதீர்கள். வழங்குவோம் டாக்ஸி தமிழகம் எங்கும் 15 ரூபால வந்தாவா கார்ல போகலாம். கால் 60500600 and 650508. உங்கள் ஷாலினி டிவியில் பெண்களை பெருமைப்படுத்தும் பெண்களுக்கான முகவரி உங்கள் புன்னகை பெண்ணே நிகழ்ச்சி. பல இல்லத்தரசிகளின் பல வித்தியாசமான சமையல்கள். பாப்கார்ன் பால்ஸ், பரோட்டா ஸ்டஃப், கருணக்கிழங்கு வறுவல், ஆந்திரா ஸ்பெஷல் லட்டு, கேப்சிகம் கிரேவி, Chinese noodles, பேங்கன் கா புர்தா, சிக்கன் கட்லெட் செய்ய போறேன். அழகை மேலும் அழகாக்கும் அழகு கலை. ஷாப்பிங் போகலாம் வாங்க. உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க டாக்டர் டிப்ஸ். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை தினமும் 11 மணிக்கு உங்கள் ஷாலினி டிவியில். வெல்கம் பேக் யூஸ். இந்த நிகழ்ச்சி மனிதவள வேண்பாடு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து தன்னம்பிக்கை, அதே மாதிரி வந்து மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் இப்போ ஐடி கம்பெனிஸ்க்கு போகிறதுனால ரொம்பவே டிஸ்டர்ப்டாக கூட இருப்பாங்க சொல்லலாம். ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகை ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இப்போத்தி இருக்க காலத்தில் வந்து ஒரு பார்லர் போயிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்து அந்த ரிலீவ் இருக்கும். ஸோ அதே வந்துட்டு நம்மளுடைய சார் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அழகாக கவுன்சிலிங் மூலமாகவே கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம சார்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க போகிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு மன ரீதியாக ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருந்ததுனாலும், இந்த ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்லேருந்து வெளிப்பட முடியலனாலும் சரி, நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். ஓகே சார், நீங்கள் வந்து நம்ம நம்பிக்கையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதே மாதிரி எண்ணங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசினதோடைய தொடர்ச்சியாகவே வரேன் நான். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் சொல்ல வந்தீங்க, ப்ளஸ் வந்து எந்த பிரச்சனைனாலும் டீல் பண்ணலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 300 விதமான தலைப்புகளில் பயிற்சியில் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 60 பயிற்சியாளர்கள் இருக்கோம் நாங்கள். உலக தரத்தில், சர்வதேச தரத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, பயிற்சியால் மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு பயிற்சியாளராக இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி இங்கே இருக்கேன். நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, துசாலி ரிசார்ட்டில். அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் பயிற்சியால் மாற்றம் வருதானா? நிச்சயமாக வருது. நானே ஒரு பார்த்தீங்கன்னா என்னுடைய கடந்த காலத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவநம்பிக்கையோடும், வாழ்க்கையை பற்றி பயத்தோடும், வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்றது ஒரு ஒரு கவலைகளோடு இருந்த ஒரு மனிதன் தான் நான். அப்போ எண்ணங்கள்ன்ற ஒரு புத்தகம் ஏன் வாழ்க்கையை மாற்றுச்சு. எண்ணங்கள்ன்றது யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பிக்கையினுடைய ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் டாக்டர் MS உதயமூர்த்தி ஐயா அவர்களுடைய புத்தகத்தை நான் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அப்போ தான் தெரிஞ்சது எண்ணம் எவ்வளோ பவர்ஃபுல்லானது. நம்பிக்கையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அப்போ நம்ம எதிர்காலத்தை நாம தான் வடிவமைக்கணும். அப்போ நம்ம எண்ணங்களை எப்படி சீரமைச்சிக்கலான்ற மாதிரி பல விஷயங்களை வந்து டாக்டர் MS உதயமூர்த்தி ஐயா அதில் சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நானே ஒரு சாதாரண மனிதனாக இருந்த நான் என்னால் மாற முடியுன்ற நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல சாதனைகள் பண்ணியிருக்கேன். நான் பல மாற்றங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு முன்னுதாரணமாக மாறியிருக்கேன். அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பயிற்சியாளராக இருக்கேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒரு 1000 நிறுவனங்களுக்கு மேலே தலை சிறந்த நிறுவனங்கள் சொல்கிற எல்லா நிறுவனங்களுக்கும் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கேன். நான் நம்பிக்கையை பற்றி பேசுகிறோம். அப்போ எப்படின்னா ரிசல்ட் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நான் இன்னும் ஒரு பயிற்சியாளராக இருந்தால் கூட இன்றைக்கி கூட ஒரு வருஷத்தில் ஒரு 5லேருந்து 10 பயிற்சி முகாம்கள் நான் கலந்துக்கிறேன். நான் ஏன்னா கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும். நம்ம திருவள்ளுவர் ஐயா சொல்கிற மாதிரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதே மாதிரி இப்போ ஏதோ நான் சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம், என் கூட சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைக்கி ஷாலினி டிவியில் இது மாதிரி மனிதவள மேம்பாடு பற்றி வரப்போகுது, இன்றைக்கி உதயசான்றன் சொல்ல போகிறாருலாம் எத்தனை பேர் நீங்கள் நினச்சிங்களாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அசிரியரின்னு நினச்சிக்கலாம் நீங்கள்.
அப்போ நான் என்னுடைய தகவலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் யாருமே வந்து சாதாரணமானவர்கள் கிடையாது. எல்லாம் வி ஆர் பவர்ஃபுல், சக்தி மிக்கவர்கள்னு சொல்லலாம். மனித ஆற்றலை பற்றி இன்றைக்கி ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க, மனித ஹியூமன் பாடியை பற்றி ஒரு 5 வருடம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்க. 5 வருஷம் முடிஞ்சது மட்டும் இல்லை, அடுத்து தான் எம்டின்னு சொல்லி படிக்கிறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க. அதில் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவை எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு கார்டியாலஜிஸ்ட், இதயம் சம்மந்தமாக, அதாவது இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு துறை இருக்குது, அந்த ஒவ்வொரு துறைக்கும் ஸ்பெஷலைசேஷன் பண்ணி அதில் பிஹெச்டி வாங்குறாங்கன்னா அப்போ என்ன தெரியுது? சாதாரண பாடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா உளவியல், மன ரீதியான விஷயங்கள் அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த பல விஷயங்களை நம்ம வந்து கற்றுருக்கோமா அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மனோபாவம் என்ன, எனக்கு எல்லாம் தெரியும். உண்மை என்னன்னா, சம்திங் சரியாக போகலை, ஏதாவது சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலை அப்படின்னா அடுத்தவங்களை பாயிண்ட் பண்ணுறது கிடையாது. ஏதோ சம்திங் ராங், இல்லை ஏதோ சம்திங், என்னுடைய எண்ணங்களில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு மனோபாவம் வந்துச்சுனாவே நம்ம உள்ளுக்குள்ளே அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற மனதையும் நம்ம பாடியை பற்றி என்ன சொல்கிறாங்க, இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்றாங்க. உள் சார்ந்த விஷயங்கள் எப்படி ஒரு இன்ஜினியரிங், ஏதோ ஒரு கார் இருக்கோ, ஜென்ரலாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கோ, அது மாதிரி நமக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் இருக்குது. இப்போ ஃபுல்லாக ஒரு அருமையான சிஸ்டம் இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் சும்மா உட்காந்துருக்கேன். சும்மா இல்லை, ஒரு நிமிடத்துக்கு 72 முறை உங்கள் இதயம் துடிச்சிட்டு இருக்கு. 1 லட்சத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு துடிக்குது உங்கள் இதயம். உங்களுடைய ஒவ்வொரு பாட்டும் வந்து அதோடைய செயல் செய்யுது. சும்மாலாம் இல்லை, நீங்கள் சொல்லலாம், வெளிப்பார்வைக்கு சும்மா இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் வந்து நம்ம பெஸ்ட்டு கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் கொடுக்கல. அவங்க வந்து தன்னை அறியாமல் இருக்காங்க, எண்ணம் எப்படி செயல்படுதுன்னு அறியாமல் இருக்காங்க. அப்போ எண்ணத்தின் சக்தியை தெரிஞ்சுக்கிட்டா, நம்மளை பற்றி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக மாற்ற முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசாக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பத்திரிகையில் படித்தேன், மனிதனுடைய உடல், அவங்களுடைய மனிதனுடைய வேல்யூ அப்படின்னா மினிமம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்றாங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட போய் கேளுங்க, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் சம்பாதிக்கல, எனக்கு எதுவும் வேல்யூ இல்லை, நான் ஐம் நாட் குட் எனஃப், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டேன், விவசாய குடும்பம், இல்லைனா வில்லேஜில் இருக்கேன், நான் படித்தது இவ்வளோ தான் அப்படின்றாங்க. உண்மை என்னன்னா, நீங்கள் படிச்சிங்களோ படிக்கலையோ, நீங்கள் பெரிய ஆளோ சின்ன ஆளோ, உங்களுடைய சக்தி, உங்களுடைய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 கோடி ரூபாய்க்கு சொத்து உங்கள்கிட்ட இருக்குது. 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கா? ஆமாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதயம், இன்றைக்கி பைபாஸ் சர்ஜரின்றாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் வைக்கிறதுன்றாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதயம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள், பேஸ் மேக்கர் கருவியிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்துடுச்சு. ஆனால் ஒரு அற்புதமான இதயம் துடிக்குது. இந்த இதயம் வந்து ஒரு சாதாரண மினிமம் ஒரு வேல்யூ அப்படின்னு வச்சா கூட ஒரு 10 லட்ச ரூபா வேல்யூ இருக்காது. அதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து லட்சத்தில் கேட்குறாங்க. 5 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம், 7 லட்சம், ஃபாரின் கண்ட்ரீஸில் 20 லட்சம் கூட இதய மாற்று சிகிச்சைக்கு நடக்குது. இப்போ உங்கள் கம்ப்யூட்டர், அதாவது மைண்ட், ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் இருக்குது. இந்த பிரெயினுடைய பவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா 30,000 ரூபா 40,000 ரூபா வேல்யூவில் இருக்குது. 10,000 ரூபாயில் 15,000 ரூபாயில் கூட மினி கம்ப்யூட்டர்ஸ் வந்துடுச்சு. ஆனால் உங்களுடைய மனதினுடைய அந்த மூளையினுடைய திறன், ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அருமையான மெகா 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 டெரா கம்ப்யூட்டர் நம்ம மைண்டு. அப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லான நம்ம கம்ப்யூட்டரை, அப்போ இதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் 10,000 ரூபா வேல்யூன்னு வச்சா கூட 10 × 10,000 வச்சா அதுவே பல கோடி ரூபா போகுது. நம்ம வேல்யூக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு 50 லட்ச ரூபா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்ட்டா ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா மினிமம் 1 கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து வேல்யூபுளாக இருக்கும். அப்போ இவ்வளோ சக்தியான நாம் உணர்ந்திருக்கோமா, நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கோமா, நம்மளை ஆற்றலை புரிஞ்சிருக்குமான்னு பார்த்தா நிறைய பேர் இல்லை. ஒரு லுக்கிங் குட் லைஃப் இருக்கும், கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தவங்களோட. என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். என்னென்னா, ஒரு செடி இருக்குன்னா இன்னொரு செடியை பார்த்து, இன்னும் ஒரு பெரிய மரம் பூத்து குலுங்குது, ஒரு பழங்கள்லாம் இருக்குது, நல்ல ஒரு குலுங்கக்கூடிய ஒரு மரம் இருக்குன்னா அந்த செடி வந்து அந்த மரத்தை பார்த்து பொறாமப்படாதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் BMW வச்சுருக்காரு, இல்லைனா ஒரு ஃபெராரி வச்சுருக்காரு, இல்லைனா ஒரு ஜாக்வார் கார் வச்சுருக்காரு, இல்லைனா ஒரு என்னவோ நல்ல காஸ்ட்லி ஹை எண்டு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு, இல்லைனா கார் வச்சுருக்காருன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சோதனைகள், பல வேதனைகள், பல சேலஞ்சஸ்க்கு அப்புறம் தான் அந்த சாதனை பார்ப்பார்.
இல்லை அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் அது மாதிரி அமைஞ்சிருக்கலாம். அப்போ வந்து இந்த செடி என்ன பண்ணுதுன்னா அந்த மரத்தை பார்த்து பொறாமப்படுறது இல்லை. இந்த செடிக்கு தெரியும் நானும் ஒரு நாள் வந்து வளருவேன், நானும் டெவலப் ஆவேன், நானும் ஒரு நாள் பூத்து குலுங்குவேன். அந்த மனோபாவம் அந்த செடிக்கு இருக்குது. அதே மனோபாவத்தோட நானும் வளருவேன், எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய பேர் என்ன தோல்வி மனோபாவத்தோடு இருக்காங்க. ஏதோ ஒரு செயல் செய்கிறோம், தோத்துருச்சுன்னா இப்போ கிரிக்கெட் நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம்ல, அந்த கிரிக்கெட்லேருந்து கூட பல விஷயங்கள் கற்றுக்கலாம். கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சில பிளேயர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஃபார்மில் இல்லை அப்படின்றாங்க. இப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது, தேர்ட் இன்னிங்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம லைஃப்பில் கூட நாம் ஃபார்மில் இல்லாமல் இருக்கலாம், திரும்ப வரலாம், ஜெயிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது, தேர்ட் இன்னிங்ஸ் இருக்குது, ஃபோர்த் இன்னிங்ஸ் இருக்குது. யாருமே இந்த உலகத்தில் தோல்வியாளர்களே கிடையாது. அன்லஸ் அன்டில் நீங்கள் முடிவு பண்ணுற வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் வந்ததே ஒரு பர்பஸோடு தான் வந்திருக்கீங்க. மனிதனாக பிறக்கிறதுக்கே பல கர்மான்னு சொல்கிறாங்க. பல கர்மாவில் நல்லது பண்ணியிருந்தால் தான் மனித பிறவி எடுக்க முடியுமா. அதனால தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்ட்டு அவ்வை பிராட்டி நம்மளுடைய பாட்டி சொல்கிற அந்த தகவல் மாதிரி நம்ம ஒரு அற்புதமான பிறவி எடுத்திருக்கோம். அப்போ தன்னை அறிதல் தனக்கோர் கேடில்லைன்றார் திருமூலர். அது மாதிரி தன்னை அறிஞ்சிக்கிறோமா, நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமா, நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறோமா, நம்மளுடைய பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்ல முடியும்னா நான் அந்த பயிற்சிகள் 72 மணி நேரம் கொடுக்க போகிறேன்னொடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாம் நாட் பாசிபிளுங்க, முன்னாடியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் ஒரு நைட் தூங்காமல் இருந்திருக்கிறேன், நான் பயிற்சி பண்ணியிருக்கேன்னொடனே பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க. ஷூ இந்த மாதிரி லைட் உள்ள ஷூ இருக்கணும், உங்கள் கிளாத் போடுக்கிற கிளாத் ரொம்ப தின் குவாலிட்டியாக இருக்கணும், ஃபுட்டு இப்படி இருக்கணும், பல்வேறு விஷயம். அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரி இருந்தது. இதுவே வந்து நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி இட் இஸ் நாட் பாசிபிள்ன்றத பேக்ரவுண்டில் அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்றதை வந்து நம்ம தடுக்க கூடாது. எல்லாருக்கும் ஒபினியன் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியில ஒரு ஃபர்ஸ்ட் காலர் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம் ஷாலினி டிவி. வணக்கம் மேடம், நான் மதுரையில இருந்து என்னோட பேர் சத்யா. ஓகே சார். அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், பட் எக்ஸாமுக்குன்னு போறப்ப எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஒரு மாதிரி மறந்துடுது, ஒரு மாதிரி ஃபியரிங் இருக்கு. இத பத்தி சார்ட்ட கொஞ்சம் என்ன மாதிரி ப்ராப்ளமா இருக்கும்? என்ன படிக்கிறீங்க பிரதர்? நான் இப்ப எம்பிஏ பண்றேன் சார். எம்பிஏல என்ன கோர்ஸ்? எம்பிஏல ஃபினான்ஸ் பண்றேன். ஃபினான்ஸ், ஓகே. அது எல்லாம் ரெடி பண்ணிடுறேன், ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். பட் எனக்கு அந்த எக்ஸாம் ஹாலுக்குன்னு போறப்ப ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிருது, ஒரு மாதிரி இதாயிருது. சரி சரி, அது என்னன்னு சொல்லணும்னா இப்போ நிறைய கோணங்கள்ல பார்க்கலாம். சரிங்களா? ஒரு பயிற்சியாளனா நான் வந்து உங்களுக்கு நேரா அதாவது தகவலை டைரக்டா உங்களுக்கு தகவல் சொல்லணும்னா உங்களுக்கு மறதின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. எனக்கு மறதி இல்ல சார், ஒரு எனக்கு டைம் ஆகுது. இல்ல நீங்க முன்னாடி சொன்ன கேள்விகள்ல நீங்க கேட்டதுல பாத்தீங்கன்னா மறந்துடுதுன்ற வார்த்தையும் பதிவு பண்ணியிருந்தீங்க. உண்மை என்னன்னா மறக்க முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்து ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்களேன். எனக்கு பிடிச்ச பாட்டு லேட்டஸ்ட் பாட்டா? ஏதாவது ஒரு பாட்டு, பழைய பாட்டு 2 வரி பாடுங்களேன். எனக்கு பாடலாம் வராதே சார். சரி, அதாவது வரிகளாவது சொல்லுங்களேன். எனக்கு இப்ப லேட்டஸ்டா நிறைய பாடல் பிடிக்கும், டக்குனு ஞாபகம் இல்லையா. சரி, என்னன்னா நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த பாடல்களை முணுமுணுக்குறோம் இல்லையா? ஆமா, சில விஷயங்கள் பதிவு மனசுல இருக்கு. ஆமா. அப்ப என்னன்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா பதிவுகள் எதுனா நமக்கு பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம பதிஞ்சிருது. ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது பதியாது, முதல் விஷயம். அப்ப நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஸ் படிக்கிறீங்க, எம்பிஏனா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு அருமையான ஒரு துறை, மார்க்கெட்டிங் இருக்கு, ஹெச்ஆர் இருக்கு, அது மாதிரி நீங்க ஃபினான்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆனா அது கான்டெக்ட்னு சொல்லுவாங்க, எதுக்காக நான் படிக்கிறேன்றதுல ஒரு தெளிவு வேணும். சில பேர் சொல்லுங்க இதை படிச்சு முடிச்சா நல்ல பொண்ணு கிடைக்கும், எம்பிஏன்னு சொல்லிக்கலாம். இல்ல எம்பிஏ முடிச்சா நல்ல சேலரி கிடைக்கும், இல்ல சமூகத்துல உங்க அங்கீகாரம் கிடைக்கும், இல்லைன்னா என்னுடைய பேருக்கு பக்கத்துல எம்பிஏன்னு போட்டுக்கலாம். இப்படி எல்லாம் பல காரணங்கள்ல படிக்கிறாங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன, என் வாழ்க்கையை மாற்றும் இந்த படிப்புன்ற ஒரு பர்பஸ் எதுக்குன்றது அந்த தெளிவு இருந்துச்சுன்னா அந்த படிக்க போகும்போதே அதுல நீங்க 2 ஹவர் 1 ஹவர் படிச்சாலும் 100% அந்த 1 ஹவர்ல உங்களால முழுமையா அதை உள்வாங்கிக்க முடியும். இல்ல சார், இப்ப நான் எக்ஸாம் எனக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன். சரி, பட் நான் அத क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு டிலே ஆகுது, டைம் ஆகுது. அதுக்குள்ளே அந்த இது முடிஞ்சிருது எனக்கு எக்ஸாம். அது என்னன்னா அதான் இது என்ன சொல்றாங்கன்னா அதுதான் இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் +2 படிக்கிற இதெல்லாம் மாடல் தேர்வுகள் வைப்பாங்க. தேர்வு 1, தேர்வு 2, தேர்வு 3ன்ற என்னன்னா அந்த 3 ஹவர்ல நீங்க அந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியுதான்னு அவங்களை வந்து பிராக்டிஸ் பண்ணி அதுவே ஓவர், அதாவது பிராக்டிஸ்ன்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய டார்ச்சர் நடக்குது. அது வேற விஷயம். நம்ம அளவா அப்போ அந்த 3 ஹவர்லன்றது போது நீங்கள் முதல்ல எடுத்த உடனே பதட்டம், உங்களுக்கு பயமும் பதட்டமும் இருக்குது. அதை முதல்ல தூக்கி வச்சுட்டு என்னால் முடியுன்ற, ஏன்னா பொதுவாக ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததுலேருந்து தான் கேள்விகள் கேட்க போகிறாங்க. கரெக்டா?
ஆமா ஆமா சில விஷயங்கள் அதாவது முதல்ல நீங்க படிச்ச சம்பந்தமா தான் வரப்போகுது. நீங்க ஆல்ரெடி நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, அந்த பயம் இருக்காது. ப்ரிப்பேர் பண்ணாம ஏதோ சில கேள்விகளுக்கு மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டு போறீங்கன்னா பயம் வரும். அதனால முதல்ல வந்து ஒரு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னும் போது போய் கிளாஸ் ரூம்ல அதாவது உட்கார்ந்த உடனே முதல்ல அந்த கேள்விகளை நல்லா உள்வாங்கிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்லணும்னா நல்லா மூச்சு காற்ற 3 முறை நல்லா டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் அப்படின்ற அந்த மூச்சு காற்ற 3 முறை இழுத்துட்டு நார்மலா இழுத்து வெளியில் விட்டுட்டு எஸ் ஐ கேன், என்னால முடியும், 3 மணி நேரத்துக்குள்ள பெஸ்டா எழுதி அதிக மார்க் எடுக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் முதல்ல கொண்டு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மைண்ட்ல ஒரு நல்ல ஒரு பூஸ்ட், ஒரு செல்ஃப் ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க. அதை ரிப்பீட்டடா ஒரு 2 நிமிடம் 1 நிமிடம் நீங்க சொல்லி நல்லா எஸ் இட் இஸ் ஈஸி, நல்லா இருக்கு. எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கணும்ங்கறீங்க. பயிற்சி இல்லைங்க, क्वेश्चन வாங்குறீங்க உட்கார்றீங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த நேரத்துல நல்லா டீப் பிரீத் இன் பண்ணிட்டு முதல்ல பிரசன்ட்டுக்கு எந்த ஃபியர் எதுவுமே உங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. யூ ஆர் பவர்ஃபுல் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது நாட் நெசசரி 100 மார்க் எடுக்கணுன்றதோட பாஸ் ஆகணும். முதல்ல உங்களுக்கு அதாவது பயம் வருதுனாவே பாஸ் ஆகிடணுன்ற தயக்கத்தில் தான் பயம் வருது இல்லையா? ஆமா ஆமா. உட்காந்து நானும் MBA பட்டதாரி, அதனால தான் சொல்ல முடியுது. இப்போ PhD பண்ணிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னா ஜென்ரலாக உட்காந்துட்டு எஸ் ஐ கேன் சொல்லிட்டு அந்த கொஸ்டினை நல்லா உள்வாங்கிக்கோங்க. பல கோணத்தில் கேட்டிருப்பாங்க, அந்த கேள்வியை உள்வாங்கிட்டு அதே மாதிரி நீங்கள் MBA எல்லாம் நார்மலாக வந்து நீங்கள் அப்படியே வந்து வாமிட் பண்ணுற மாதிரிலாம் சிஸ்டம் கிடையாது. நீங்கள் அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அந்த விஷயத்த அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்ட்டு. அப்போ உங்கள் கோணத்தில் நீங்கள் எழுதும்போது நீங்கள் அதை சரியாக எழுதிட்டு ஒன்ஸ் முடிஞ்சோடனே பிளான் பண்ணுங்கள். முதல்ல எந்த மார்க்கு எவ்வளோ, அதாவது 10 பக்கம் கேட்டுறாங்க 10 பக்கத்தில் எழுதுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க 10 பக்கம் கேட்குறது 30 பக்கம் எழுதுனா அப்போ அந்த டைம் வந்து அங்கே வேஸ்ட்டாக போயிடுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிட்டே இருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பாதி கேள்விகளுக்கு பதிலே சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ 5 பக்கம்னா 5 பக்கத்தில் எழுதினா போதும், 3 பக்கம்னா 3 பக்கம். அது அழகாக ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பண்ண முடியும். முதல்ல பதட்டத்தை தூக்கி போட்டு நம்பிக்கையான ஒரு மனோபாவத்தோடு எழுத ஆரம்பிக்கணும். அதுதான் அவருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம் நம்ம. வணக்கம் ஷாலினி டிவி. வணக்கம். ஹலோ வணக்கங்கம்மா. வணக்கம் சார், சார் கிட்ட பேசுங்க. ஹலோ வணக்கங்க. வணக்கம் சார். சார் உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப கேட்டு, அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவரா இருக்கிறது, ஃபர்ஸ்ட் டிரைவரா சார். மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்து மனிதனாக வாழ பயிற்சி தேவைங்க, அது உண்மையான கருத்துங்க சார். ஆமா ஆமா சார். நாங்க பப்ளிக்ல வேலை செய்யற பத்தி உங்களோட கருத்து 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாதுன்னு சொன்னீங்களே. ஆமா, உங்களுடைய கருத்து ரொம்ப நல்லா இருக்கு சார். எங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து உங்களுடைய கருத்து சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு சார். சார் நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அரசாங்க துறையில எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றோம். ஒரு இளைஞர்கள் நான் இன்னைக்கு என்னுடைய பயிற்சி முகாமில் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபாலோ த ரூல்ஸ். சிக்னலை மதிங்க, ப்ளஸ் வந்து நம்மளுடைய நம்ம இன்டிகிரிட்டியோட நடந்துக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அடுத்தவங்களுக்கு, அதாவது நான் அதிகம் வேல்யூஸ் ரிலேட்டடாக சொல்லி கொடுக்குறேன். ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா முதல்ல வர கெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுங்க. வில்லேஜ்லாம் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்ச உடனே முதல்ல ஒரு சொம்புல தண்ணியோட வருவாங்க. ஆமாங்க சார். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா வரும்போது உள்ள ரூம்ல போய் பூந்துக்கிறாங்க. ஆமாங்க சார். அப்போ வந்து என்ன வேல்யூவில் இருக்கு? அப்போ இது மாதிரி வேல்யூஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய அரசாங்க துறையில் இருக்கிற நிறைய ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலை மதிக்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. அது என்ன ஒரு காரணம் இல்லைங்க சார். அதே சார், இப்போ காரணம்ன்றது 1000 சொல்லலாம். பட் என்னன்னா அது நம்ம வந்து பொதுவாக சொல்றது தகவல் தவறு. ஏதாவது ஒருத்தவங்க பண்றதால எல்லாரையும் சொல்ல முடியாது. அப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பயிற்சியை பத்தி நீங்க நல்லா அருமையா சொன்னீங்க. உதாரணத்துக்கு ஒரு வண்டி ஓட்டணும்னா அதுக்கு பயிற்சி இருந்தாதான் வண்டி ஓட்ட முடியும் இல்லையா? அது மாதிரி வண்டி ஒரு சாதாரண வண்டி ஓட்டுறதுக்கே நம்ம வந்து பயிற்சிகள் வந்து எல் போர்டு போடுறோம். 2வது ஒரு குறிப்பிட்ட நாள் போயிட்டு கீர், ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட் கீர் எப்படி, அதாவது இது எப்படி நம்ம பிடிக்கிறது, நார்மலா எப்படி வந்து கீர் மாத்துறதுல இருந்து ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி மனிதர்கள் கூட பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு சில பயிற்சிகள் கலந்துக்கிட்டா என்ன தவறு? அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குன்னா அதாவது ஊருக்கான்றது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. பொழுதுபோக்கையே சோறா சாப்பிட முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பயிற்சி கொடுக்கறதுல அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. இது வந்து இந்த மாற்றம் வராத, பெற்றோர்கள் மனதில் வராத வரைக்கும், நம்ம மனதில் வராத வரைக்கும் மாற்றங்கள் வராது. இன்னைக்கு வந்து பல கண்ட்ரிகள் வெற்றி அடைந்த ஒரு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனை படித்த மனிதர்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கர கற்றுக்கிற ஆர்வம் அவங்கள்ட்ட இருக்கு. புத்தகத்தை படிக்கிறாங்க, பல விஷயங்கள் கற்றுக்கிறாங்க, லைஃப்ல மாறணுன்ற ஒரு மாற்றம் இருக்கு. ஆனால் நிறைய பேர் நான் இப்படி தான் நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது.
நிச்சயமா நீங்க உங்கள்கிட்ட நான் சொல்ற ஒரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நான் வந்து டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா ஒரு மாடியூலே ஒரு 3 மாடியூல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாகவும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரிலேட்டடாகவும், ப்ளஸ் வந்து எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது சம்பந்தமாகவும் 3 மாடியூல் என்கிட்ட இருக்கு. நீங்க சரியான நீங்க அதிகாரி நீங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வந்து சந்திக்க தயாரா இருக்கேன். ஒரு அருமையான பயிற்சிகளை கொடுத்து அவங்களும் சந்தோஷமா, ஏன்னா நிறைய பேர் வண்டி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா உண்மையானே ஒரு சிரமமான ஒரு பணி நம்ம நினைக்கலாம். ரொம்ப ஹீட்லையும் அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு தியாகமான வாழ்க்கைன்னா அவங்களுடைய வாழ்க்கைங்க. இன்றைக்கி வந்து எப்படி வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து குடும்பம் நிறைய பேர் நினைக்கலாம் அவங்க வீட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் கூட இப்போ அவங்க டியூட்டினா போக வேண்டியிருக்கு. இராணுவத்தில் இருக்கவங்க அது மாதிரி தான். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் திருமணத்துக்கு சொந்த தம்பி திருமணத்துக்கு போக முடியாது. ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தீபாவளியோ பொங்கலோ அன்றைக்கி டியூட்டின்னு வாங்க. இவ்வளோ விஷயங்கள் அப்போ வந்து இருக்கிறத எப்படி நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம்ன்ற மாதிரி பயிற்சிகள்லாம் பல பயிற்சிகள் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அதிகாரிகளை ஏன்னா இதெல்லாம் பண்ணணும். மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான விஷயத்த பண்ணனா அவங்களும் சந்தோஷமாக நல்லா உற்சாகமாக ஜாலியாக அவங்க வந்து யாரும் தவறு கிடையாது. அவங்கள கேட்டால் பல காரணம் சொல்லுவாங்க. நான் சார் நான் எதிரில் போகிறவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க, நாங்களும் டைம் கொடுத்துட்றாங்க, மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்குன்றாங்க. ஆனால் அதையும் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் போய்ட்றாங்க. பேலன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அமைதியாக காம் டவுனாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் வண்டி ஓட்டுற விதமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு கிரியேஷன் மாதிரி இருக்கும்.